சரி போ. நான் அப்ப வேற கல்யாண ஃபங்க்ஷன் நான் வேற கல்யாணம் கழிக்க போறேன். போ. நான் வேற உனக்கு என்ன எத்தனை கல்யாணத்தை பிடிப்பா? சரி நான் கல்யாணத்தை நான் ஒருத்தன் படுத்து பாடாதா? இல்ல நான் வந்து கல்யாணம் கழிச்சா என்ன பண்ணுவா? நான் கல்யாணம் கழிச்சா என்ன பண்ணுவா? சந்தோஷத்தா படுவேன். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? எதுக்கு? நான் பட கஷ்டத்தை இன்னொருத்தர் கொடுக்க வேண்டாம், என்னோட போட்டுன்னு விட்டுருவேன். அவன் எல்லாம் ஒன்றும் கஷ்டமா இருக்க மாட்டான். யாரு? அந்த புதிய மாப்பிள்ள. அது புதிய மாப்பிள்ள. அவன் வந்து உன்னுடைய இலக்கண பேச்சை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து எனக்கு வந்து ஆரம்பத்தில் முடிவு மாதிரி அவனுக்கு முடியலாம் கொட்டியே போயிடும். இந்த இலக்கண தமிழ் இது என்ன வார்த்தைன்னு அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். சரி அப்போ நல்ல முடிவா சொல்லுங்க. நான் எனக்கு கல்யாணம் நம்ம கல்யாணம் கழிச்சிருவோம். நான் எனக்கு கல்யாணம் நல்ல வார்த்தை. துணியபடி 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 அடிக்க லட்சத்துல உள்ளாடையெல்லாம் வெளியாடைய வந்துடும் போது வந்துட்டான். துணியை மடிச்சு வையும் மண்ணாங்கட்டி மடிச்சு வையும். யார் தெரியுமா உனக்கு? நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஹீரோயினியா இருக்கும். இதை பார்க்கும்போது தெரியுது அழகா ஒரு ஹீரோயின் மாதிரி நல்லா தெரியுது. தெரியுதா? காமெடி பீஸ் தெரியுதா? காமெடி பீஸ் வடிகட்ட காமெடி. யாரை பார்த்து கேட்குறேன்? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அரிப்பு போட்டு அடிச்சாலும் இப்படி ஒரு காமெடி பீஸ் கிடைக்காது. சினிமா உலகம் ஒன்று மிஸ் பண்ணிருக்குது. அது என்னமா உண்மைதான். நீங்க நிறைய இடையே மிஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், நான் வாரம் கிளம்பி. சரியா? இந்த பச்சை கலர் கோட்டு போடுவாங்க இல்லையா? பச்சை கலர் யூனிஃபார்ம் போட்டு நிறைய சீன்லாம் வரும் இல்லையா? அது ஹாஸ்பிடல்ல டாக்டர் போட்டு போவா? இல்ல வேற இடத்துல போவாங்க. எங்க? அந்த மாதிரி சீனுக்குலாம் அழகா இருக்கும். எங்க 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 போடுவாங்க சொல்றேன் அப்புறம். சொல்லி இப்ப எங்க பச்சை கலர் டாக்டர் மட்டுமா போடுவாங்க? டாக்டர் தான் போட்டிருப்பா. அவதான் பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளும் போட்டிருப்பாங்க. அது யாரு? அது யாரு? அது யாரு சொல்லு. இதுல ஏன் ஓட்டை இருக்கு? இதுல ஏன் இப்படி ஒரு ஓட்டை? ஐயா அந்த கயிறுல ஓட்டையா இருக்கு. கயிறோடு கயிறோடு எப்பயுமாவது கொஞ்சமாவது மூலாவரம் பார்த்தா ஒண்ணுமே மூலாவரம் பாரு. ஏன் மருதாணி எப்படி இருக்கு சொல்லு. மருதாணிக்கு துணியபடி இந்த மருதாணி எப்படி இருக்கு சொல்லிட்டு போ. நீ சொல்லிட்டு போ. இந்த மருதாணி எப்படி இருக்கு? அழகா இருக்கா? அதுதான் குறைச்சிருப்பேன். நான் வரல, நான் வேலையா இருக்கேன். உனக்கு ட்ரெஸ் நீதான் மடிக்கணும், என்னைய மடிக்க வைக்காது. நான் என்னைக்கு உனக்கு விட்டு வேலைக்காரியா? நான் இல்ல உனக்கு விட்டு வேலைக்காரியா? உனக்கு எதுல நான் மடிக்க மாட்டேன். போ வந்துட்டான். நாளைக்கு அந்த துணி துவைச்சு கொடுத்து கேப்பில்ல, அப்ப மிதிக்கிற மிதி மிதிப்பியா? என்னையவா? ஆமா என்னையவா நீ மிதிப்பா? இல்ல எனக்கு ஏற்கனவே என்னையவா மிதிப்பா? நல்லா என்னைய பார்த்து சொல்லு, இந்த முகத்தை பார்த்துட்டு சொல்லு. நீ என்னையவா மிதிப்பா? இவ்வளவு துணி காஞ்சி கிடக்குது, எடுத்து மடிச்சு வச்சேன். எனக்கு மடிக்க கிடையாது. முடியாது. எனக்கு உடம்புல கொஞ்சம் புரோட்டீன் குறை. என்னடையும் உனக்கு குறை. புரோட்டீன் குறை. அதுக்கு நீ டப்பா டப்பா வாங்கி கொடுத்தாலும் திரும்ப புரோட்டீன் குறை ஆகுற. அதுக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கு புரோட்டா வாங்கி தரணும். புரோட்டா? புரோட்டால தான் புரோட்டீன் இருக்கு. அதான் பேரு புரோட்டா. புரோட்டாவுக்கு எந்த பேரு புரோட்டான்னு வச்சிருக்காது. புரோட்டீன் குறையா இருக்கிறவங்க திங்கிறதுக்கு. வாங்கிடலாம். அப்ப அந்த இதுவும் வாங்கி கொடுத்துருங்க. அந்த ஒண்ணு நல்லா இதா இருக்குன்னு அது யாருன்னு நல்லா ஒன்று இருக்கும்டா. என்ன இருக்கும்? யாருண்டா? என்னுடைய புரோட்டாவுக்கு குருமா, பட்டாணி போட்ட குருமா. குருமா இல்ல, நல்ல நல்ல இதா வச்சிருப்பான்ல கடையில. என்னது? இந்த உள்ளிக்குள்ள அதை போட்டு உள்ளிக்குள்ள ஒரு தயிர் போட்டு வைப்பான்ல. தயிரோட இல்ல புரோட்டா கடையில கொடுப்பான்ல. உள்ளில ஒரு தயிர் எல்லாம் வெட்டி வச்சு என்ன போட்டு கொடுப்பான்ல. அம்மா உள்ளி, தயிர் உள்ளி. புரோட்டாவுக்கு தயிர் உள்ளி. சரி கிளம்பி போ போ போ. ஒரு வேலை செஞ்சிடாத.